வணக்கம். இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் சிறப்பாக அமைய ஆபிஸ் டெலிகசியின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஆபிஸ் டெலிகசியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பரோட்டா ரெசிபி. வெரி சிம்பிள் பரோட்டா ரெசிபி. நிறைய ரெசிபி ட்ரை பண்ணி எனக்கு இந்த ரெசிபி ரொம்ப பர்ஃபெக்டாக கிடச்சிச்சு. ஸோ ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், அது ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆபிஸ் டெலிகசியை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ இந்த ஈஸியான ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு மைதா மாவில் பரோட்டா செய்ய வேணும்னா 2 கப் கோதுமை மாவு எடுத்து இதே ரெசிபியை ஃபாலோ பண்ணி செய்யலாம், நல்லா வரும். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அண்ட் தென் தேவையான அளவு உப்பு. அதுக்கப்புறம் இதில் 20 கிராம்ஸ் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பட்டர் ஆட் பண்ணி செய்யும் போது. அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில். இதெல்லாம் எடுத்துகிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவில் பட்டர் ஆயில் எல்லாம் நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாவு நான் தண்ணியில் பிசைய போகிறதில்ல. இது பாலில் மாவு பிசைஞ்சிக்கலாம் நல்லா சாஃப்டாக. இந்த பரோட்டா டா பாலில் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பரோட்டாவும் நல்லா டேஸ்டியாக வரும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஸோ இப்போ இதை ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா இந்த மாவு பிசைஞ்சிக்கலாம் அடிச்சு. ஸோ இப்போ கையில் ஒட்டுற மாதிரி வந்ததுன்னா கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கையில் நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துடும். இதில் பேக்கிங் பவுடரோ எதுவும் நான் ஆட் பண்ண போகிறதில்ல, எக்குலாம். ஆனாலுமே ரொம்ப சூப்பராக வரும் பரோட்டா. பாருங்கள், மாவு ரொம்ப சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 1/2 அன் ஹவருக்கு நம்ம செட் பண்ணி வச்சிடலாம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இது அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. இந்த மாவு இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது நம்ம எத்தனை பரோட்டா செய்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் இந்த மாதிரி பால்ஸாக பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். இது இந்த மாதிரி உருண்டையெல்லாம் தனியாக பிரித்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இது மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருங்க. இது காஞ்சிடக்கூடாது, அதுக்காக. இதில் மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் வச்சா போதும். ஸோ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது ரெடி ஆகிடும். ஸோ பரோட்டா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இப்போ கொஞ்சம் ஆயில் ஒர்க் ஃப்ளோரில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பரோட்டா தேய்க்கலாம். இது முடிஞ்ச அளவுக்கு நல்லா மெல்லிஸாக தேய்க்கணும். எவ்வளோ மெல்லிஸாக உங்களுக்கு வருதோ அந்தளவுக்கு தேய்ச்சிட்டு பாருங்கள். இதை இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதுதான் எனக்கு ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தடாக தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் நான் இதையே ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். இதுவே எனக்கு நல்லா ப்ராப்பராக வந்துச்சு. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை நல்லா ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அடியிலேருந்து முடிச்ச மாதிரி போட்டுட்டு வச்சிடலாம். ஸோ எல்லா மாவும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம பரோட்டா செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பரோட்டா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ தவாவை சூட் பண்ண வச்சுட்டு நம்ம இதை உள்ளங்கையில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கனாவே நல்லா உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிடும். இது ரோலர் வச்சு தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி செஞ்சால் தான் அந்த பரோட்டா அந்த லேயராக ரொம்ப நல்லா வரும். எக்ஸாக்டாக உங்களுக்கு கடையில் கிடைக்கிற அந்த பரோட்டா மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி கையில் இந்த பாம்பில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா வந்துடும். தவா நல்லா சூடானதுக்கப்புறம் இது ஒரு சைட் போட்டுட்டு ஆயில் எதுவும் அப்ளை பண்ண தேவையில்லை. 1 மினிட் நல்லா வேகட்டும். ஸோ 2 சைடும் நல்லா 1 மினிட் வெந்ததுக்கு அப்புறம் தான் ஆயில் ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக நல்லா வேகும். பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ 1 மினிட் நல்லா 2 சைடும் வெந்ததுக்கப்புறம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வேகட்டும். கொஞ்சம் எல்லா சைடும் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இன்னும் நல்லா வேகும். ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டான பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. எல்லா பரோட்டாவும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு தெரியும் லேயராக எப்படி இருக்குது, சூப்பராக வந்திருக்கு பரோட்டான்ட்டு. இதுக்கு எம்டி சால்னா வச்சுருந்தேன். சூப்பரான பர்ஃபெக்ட் காம்பினேஷன் இது. ஸோ வெஜிடேரியன் சால்னா தான். இந்த ரெசிபியை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஈஸியாக அதுவும் குயிக்காக ரெடி ஆகிற சால்னா. ஸோ இந்த பரோட்டா சால்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி அண்ட் குயிக் ரெசிபி அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ உங்கள் வீட்லேயே செஞ்சு பாருங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.